Taste the Daily. செய்திகள் தொடர்கின்றன. மரக்காணத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு பேரிடர் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நரிக்குறவர் மக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ கால் வாயிலாக பேசினார். அதனை காணலாம். நரிக்குறவர்கள் தான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே மரக்காணத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்கூலில் தங்க வச்சு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த குறிப்பாக இப்போ கோட்டை உப்பு பகுதியில் தான் கொஞ்சம் வெள்ளம் இருக்குது. மரக்காணத்தில் அவ்வளோ மழைலாம் நின்று போச்சுங்க, ஒன்றும் இல்லை. விழுப்புரம் டவுனு திண்டிவனம் டவுனும் கொஞ்சம் மழையெல்லாம் போட்டு அங்கெல்லாம் டவுன்லாம் நிற்கிது. வேறு ஒன்றும் அதிகம் இது இல்லைங்க. ஒரு 4 மாடு 2 ஆடு சீட்டு பிடிச்சவங்க தான். மனித உயிர்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. இதுலேருந்து கலெக்டர் எல்லாமே சேர்ந்து எல்லாம் அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த குறவர் அம்மா ஒன்று மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம் பேசுகிறோம். மழை கொட்டாயெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. துணிமணியெல்லாம் இல்லை. பள்ளிக்கூடத்தில் இருந்து பார்த்திக்கினாங்க. உணவு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, காஃபி டீ பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடத்தில் ஓட்டு தண்ணி வச்சு நல்லா பார்த்திக்கினாங்க. நல்லா அதிகாரிங்க வீடு வாசல் தான் இல்லைங்க ஐயா. ஹலோ கேட்குதுங்களா? வணக்கங்க. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கி கேட்கலாம். ராஜசேகர் வணக்கம். பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் முதலமைச்சரிடம் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்தனர்? மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது பெஞ்சம் புயல் நேற்று நள்ளிரவு கரையை கடந்த நிலையில் ஆங்காங்கே மரக்காணத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு பேரிடர் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நரிக்குறவர் மக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ கால் வாயிலாக பேசினார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். Taste the Daily.